முட்டைகள் புதைக்கப்பட்டிருக்கு. முட்டைகள் பொறிக்கப்படுறத முன்கூட்டியே உணர்ந்த உங்க தாய் உங்களை வரவேற்க தயாரா காத்திருக்கு. முட்டைகள் பொறிக்க ஆரம்பிக்குது. உங்களோட சேர்த்து மொத்தம் 43 குட்டிகள் பிறக்குது. உங்க உயரம் சுமாரா கத்தாதீங்க. உங்க உயரம் சுமாரா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. வெளியே வந்த உங்களை உங்க தாய் வாயில கவிட்டு ஆத்துக்கு கொண்டு போகுது. ஒரு கேப் புக் பண்ணிருக்க கூடாதா? நீளமான ஆற்றுல பல முதலைகள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. உங்க கூட்டத்துல மொத்தம் 2 ஆண் முதலைகள், 7 பெண் முதலைகள், 6 மாசத்து குட்டி 4, 8 மாசத்து குட்டி 9 இருக்கு. தண்ணி ரொம்பவே குளிரா இருக்கு. நீங்க மெதுவா நீந்த ஆரம்பிக்கிறீங்க. அதோட எப்பவும் உங்க தாய்க்கு பக்கத்திலேயே இருக்கீங்க. பொதுவா 90% குட்டிகள் முதல் 3 மாதங்களே இறந்துரும். உங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 23 ஐட்டங்கள் உங்களை சுத்தி இருக்கு. அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்க தாய் உங்களை ஆத்தோட புற்கள் நிறைந்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. தண்ணியோட மேற்பரப்புல ஏதோ கன்றாவிய மிதக்குது. அது தவளையோட முட்டை. நீங்க வேகமா அதை பிடிக்க ட்ரை பண்றீங்க, ஆனா முடியல. தவளை முட்டைகள் ரொம்பவே எடை குறைவா இருக்கிறதால தண்ணியோட அசைவுக்கு தகுந்த மாதிரி நழுவி செல்லக்கூடியது. அதனால அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீருக்கு அடியில நிறைய மீன்கள் இருக்கு. அதோட பல வகையான சின்ன உயிரினங்களை பார்க்க முடியுது. தண்ணிக்கு அடியில சிலது நீந்துது, தண்ணிக்கு மேல சிலது பறக்குது, தண்ணி மேலேயே சிலது நடக்குது. இயற்கையோட அழக ஆச்சரியத்தோடு பார்த்து ரசிக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கெட்ட நாத்து அடிக்குது. என்ன இயற்கை இப்படி நாடுதுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு இறந்த வரி குதிரை. செத்து 3 நாட்கள் இருக்கும். ஆத்துல மிதந்தபடி உங்களை நோக்கி வருது. ஓசியில கிடைச்சா 10 நாள் பழசா இருந்தாலும் உங்களுக்கு ஓகேதான். ஆனாலும் உங்களுக்கு முன்னாடி பல வளர்ந்த முதலைகள் சாப்பிட தொடங்குது. முதலைகள் உணவுக்காக கடுமையா சண்டை போடக்கூடியது. பெரிய முதலைகள் சில சமயங்கள்ல சின்ன குட்டிகளை கூட சாப்பிடும். தகப்பனாவே இருந்தாலும் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்த சில நாட்களுக்கு தண்ணியில மேயக்கூடிய சின்ன பூச்சிகள், தவளைகள், நண்டுகள், காயம்பட்ட மீன்களை வேட்டையாடுவீங்க. உங்க தாய் உங்களுக்கு நிறைய மீன்களை பிடிச்சு தருது. அதோட வேட்டையாடின உணவை உங்களுக்கு தனியா கொண்டு வந்து தருது. நீங்க அதிக நேரத்தை தரையில ஓய்வெடுக்கிறதுலே செலவிடுவீங்க. முதலைகள் கொள்ளிரத்த பிராணிகள். அதுங்க உடல் மற்ற விலங்குகள் மாதிரி சொந்தமா வெப்பத்தை உற்பத்தி பண்ணாது. அதிக நேரம் வெயில்ல படுக்கிறது மூலமா உடலுக்கு தேவையான வெப்பம் முதலைகளுக்கு கிடைக்குது. பாலூட்டிகள் உடலை கதகதப்பா வச்சுக்க அதிக சக்தியை பயன்படுத்துது. ஆனா முதலைகள் அந்த வெப்பத்தை சூரிய ஒளியில இருந்து எடுக்கிறதால எனர்ஜி நிறைய மிச்சமாகுது. இந்த வெப்பம் உணவு செரிமானத்துக்கும் சீரான ரத்த ஓட்டத்துக்கும் உடலை தூய்மையா வச்சுக்கவும் உதவியா இருக்கு. அதோட சில முதலைகள் வாயை திறந்தபடி தூங்குறத பாக்குறீங்க. சிரிக்காதீங்க. முதலைகளுக்கு வேர்வை சுரப்பிகள் கிடையாது. வாயை திறந்து வச்சுக்கிறது மூலமா உடல் வெப்பத்தை குறைச்சி சீரான அளவுல வெப்பத்தை மெயின்டைன் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஏர் கண்டிஷனர் மாதிரி. அடுத்த சில மாதங்கள் நீங்க மீன் பிடிக்க பழகுறீங்க, சண்டை போட்டு பழகுறீங்க. உங்க தாய் கொண்டு வர உணவை முதல்ல சாப்பிட தொடங்குறீங்க. அதோட மற்ற முதலைகளோட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கிறீங்க. எப்படி வேட்டையாடுறது, எப்படி தூங்குறது, எப்படி சண்டை போடுறதுன்னு பல விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. 3 மாதங்கள் அப்புறம் உங்களோட சேர்த்து 5 குட்டிகள் மட்டுமே உயிரோட இருக்கு. பெரிய கொக்கு 6 தூக்கிட்டு போச்சு, சின்ன கொக்கு 12 தூக்கிட்டு போச்சு. அப்புறம் பெரிய கழுகு 4, சின்ன கழுகு 13, பாம்பு பிடிச்சது, பள்ளி கடிச்சது, ஆமை முழுகினது, மீன் தின்னது, அந்த மீனை உங்க அம்மா தின்னதுன்னு மொத்தம் 31 குட்டியும் தாலி. கணக்குல 7 குட்டி இருக்குது இல்ல, அது உங்க அப்பா தின்னது. இப்போ உங்க உடல் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நீங்க ரொம்பவே வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சகோதரர்கள் கூட சேர்ந்து விளையாடுறது, சண்டை போடுறது, ஓய்வெடுக்கிற முதலைகளை தொந்தரவு பண்றது, வேட்டையில உள்ள பூந்து ஆட்டையை